என்னுடைய பள்ளி வாழ்க்கையின் போது அடிக்கடி சோகம் என்னை சூழும் போதெல்லாம் என்னுடைய ஊஞ்சலே எனக்கு ஆறுதல். எண்ணற்ற மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். என் கணவர் என்னிடம் தமது எண்ணத்தை பகிர்ந்து கொண்டது முக்கியமான தருணங்களில் ஒன்று. திருமணத்திற்கு பின்பு சொந்த வீட்டுக்கு குடிபுகுந்தோம். என்னுடைய வாழ்க்கையும் மாறியது. குடும்பத்தினரின் தேவையை பூர்த்தி செய்வதிலே நேரம் செலவானது. அப்படி செய்ய முடிஞ்சது மகிழ்ச்சிதான். என் கணவரிடமும் மாற்றம் தெரிந்தது. அவ்வளவாக நேரம் செலவிட முடியவில்லை. ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை. நேரத்தை கோல்ஃப் விளையாட செலவிடுறாரு. சயாங் அவரின் விருப்பமான சொல்லா இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் ஏனென்றால் என்ற சொல். வீட்டு தோட்டத்திற்கு ஊஞ்சல் ஒன்று வாங்கலான்னு சொன்னேன். மகள் விழுந்துடுவாள், ஏன் பணத்தை வீணாக்கணும், கொசு தொல்லை என்று மறுத்துவிட்டார். ஏன்னா பொண்ணு கீழே விழுந்துருவா. ஏன்னா ஏன் காசை வீணாக்கணும், ஏன்னா வெளியில கொசு தொல்லை. ஒரு நாள் தீபாவளி அன்று எனக்காக ஒரு ஆச்சரியத்தை வைத்திருந்தார். ஏன்னா நீ சுயநலமா இருந்ததே இல்லை. ஏன்னா எப்பவுமே நீ எங்களுக்காக உறுதுணையா இருந்திருக்க. இது எல்லாத்தையும் விட நீதான் என் வாழ்க்கையோட ஒளி. நம் அனைவரும் எப்பொழுதுமே வாழ்க்கை ஒளியை பிரகாசமாக வைத்துக் கொள்வோம்.